இன்றைக்கு நீங்க கூட அப்படிப்பட்ட நிலையில இருக்கிறீங்களா? பல காரியங்களுக்காக நெடுநாளா ஜெபித்து கொண்டிருக்கிறீங்களா? அதை மறந்துட்டீங்களா? தேவன் அதை மறக்கல. ஆமென். ஒரு எலிசா தீர்க்கதரிசியே தன்னை விசாரிக்கிற, தன்னை பட்சமாய் நேசிக்கிற ஒரு மகளுக்கு அவளுக்கு என்ன வேணும்னு கேட்டு செய்யற அளவுக்கு இறங்கி வருவாருன்னா, இந்த எலிசா தீர்க்கதரிசியை உண்டாக்கின தேவன் எப்படிப்பட்ட நல்லவர்ன்றதை பாருங்க. நிச்சயமாய் தேவன் அதை செய்வார். வேதம் சொல்லுகிறது, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை தேவன் புறக்கணிக்கிறது இல்லை. சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்காம போகும்போது, நம்ம நேசித்த ஆட்கள் நம்மளை விட்டு போகும்போது, நாம மிகவும் பட்சமாய் சிநேகித்த அன்பு கூர்ந்தவர்கள் நம்மை விட்டு போகும்போது, அல்லது நம்ம விட்டு இந்த உலகத்தை விட்டே போகும்போது இருதயம் நொறுங்கி போயிடுது. பாருங்க, இருதயம் நொறுங்கி போயிடுது. சுக்குநூறா உடைஞ்சு பிள்ளைகள் நம்மளை விட்டு போகும்போது, யாரோ ஒருவருக்காக நம்ம புறக்கணிச்சு போகும்போது, நாம் நேசித்த கணவர் நம்மளை விட்டு போகும்போது, நம்ம நேசித்த மனைவி நம்மை விட்டு போகும்போது உள்ளம் சுக்குநூறா உடைகிறது இல்லையா? ரொம்ப சிரமப்பட்டு ஆரம்பித்த ஒரு பிசினஸ், ஒரு தொழில் முடங்கி போகும்போது அதன் பின்னாடி ஒரு வழி இருக்குது இல்லையா? யாரோ ஒருவர் ஏதோ ஒரு பெரிய கடனை வாங்கி அந்த கடையை ஆரம்பிச்சிருக்கிறார், அந்த பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கிறார். இன்றைக்கு நஷ்டம் அடையும் போது அவருடைய மனநிலை எப்படி இருக்கும்? அவருடைய குடும்பத்தாருடைய மனநிலை எப்படி இருக்கும்? இப்படிப்பட்ட சூழ்நிலையிலெல்லாம் நம்முடைய இருதயம் சுக்குநூறா உடைஞ்சிருக்கு. பாருங்க, நான் சொல்றேன் உங்களுக்கு, உங்க இருதயம் எதனால நொறுங்குண்டு போயிருக்குதோ இன்னைக்கு, அதை தேவன் புறக்கணிக்கிறது இல்லை. நீங்க பல ஆண்டுகள் கடந்து வந்துட்டு இருக்கலாம், நீங்க ரொம்ப தூரம் வந்துட்டு இருக்கலாம், ஆனாலும் அந்த நொறுங்கி போன இடம் அப்படியேதான் இருக்கும். அந்த இடத்தை யாராலும் நிரப்ப முடியாது. யார் அந்த இருதயத்தை நொறுக்கினார்களோ, எந்த சூழ்நிலை அந்த இருதயத்தை நொறுக்கினதோ, அது மாறாத வரையில அந்த இடம் அப்படியே தான் இருக்கும் இருதயத்துல. ஒருவேளை அதை நம்ம மறந்து போயிடலாம், யாராவது அதை ஞாபகம் ஊட்டும் போது நம்மளால அதை தாங்க முடியாது. நம்ம அறியாமே அந்த அந்த துக்கம் மேலோங்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு மனுஷங்க எதுவும் செய்ய முடியாது. ஆனா தேவன் அதை கவனிக்கிறார். ஏன் புறக்கணிக்கிறது இல்லை? ஏன்னா அந்த நொறுங்குண்ட இருதயத்தை தேவன் குணமாக்குகிறார். அதை குணமாக்க அவரால் தான் முடியும், வேற யாராலையும் முடியாது. சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, என் நொறுங்கின இருதயத்துக்கு இந்த மனுஷன் தான் ஆறுதல், இந்த சூழ்நிலை தான் ஆறுதல், இந்த பாவம் தான். சில பேர் பாருங்க, அந்த ரொம்ப மன கஷ்டமா இருக்குதுங்க, அதனாலதான் நான் குடிக்கிறேன், அதனாலதான் இந்த ஆளுடைய அன்பை நான் தேடுறேன் அப்படிங்கிறாங்க. நிறைய பேரு மேற்பூச்சாய் குணமாக்குகிற அந்த இடத்துல போய் சிக்கிடுறாங்க. ஏன் குடிக்கிறாங்க? அந்த காயத்துக்கு ஒரு மேற்பூச்சாய் இருக்குது, அது கொஞ்ச நேரம் மறக்கிறேன் அப்படின்றாங்க. ஏன் சிலருடைய அன்புல போய் சிக்கிடுறாங்க? தவறான அன்புகள்ல போய் ஏன் சிக்கிடுறாங்க வாலிப பிள்ளைகள்? ஏன்னா அந்த நொறுங்குண்ட இருதயத்துக்கு ஒரு மேற்பூச்சி கிடைக்குது. ஆனால் நம்முடைய தேவன் மேற்பூச்சாய் குணமாக்குகிறவர் அல்ல.